வணக்கம். நான் சீக்கிரமாக போகணும், ரீ ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ட்ரெயின் படத்துக்கு. கிட்டத்தட்ட நகரங்களில் இருக்க எல்லா மனிதர்களும் ஒரு நாள் கிராமங்களிலிருந்து வந்தவங்க தான். இன்னைக்கு இந்த கூத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் everybody to stand up and give big standing ovation for those people. இன்னைக்கு வந்தவங்க அல்லது ஒரு மவசலம் கிராமம் தான், அது வந்து எல்லாருமே அப்படிதான் மைக்ரேட் ஆகிருக்கும். அப்படி வரும்போது இன்னைக்கு அந்த சத்தத்தை பார்த்த உடனே எனக்கு என்னமோ ஒரு பாதி செத்துப்போன மூளையும் பாதி செத்துப்போன இருதயம் எழுந்தது போல நான் உணர்ந்தேன். ஆக்சுவலாக அந்தளவு ஆதிக்குள்ளே போயிட்டு என்னை வந்து எழுப்பிச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல மாலை இது. வந்து நேற்று வந்து திடீர்னு குழந்தை வந்து என்கிட்ட வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டால் நான் வரண்டாமா, ஏன்னா என்னுடைய அசிஸ்டண்டா நீ என்கிட்ட ப்ராப்ளம் தெரியல. ஓகே, நான் அஞ்சாவதில் ஒர்க் பண்ணேன். ரொம்ப சென்சிபிளான சக்தி. அதுக்கப்புறம் சினிமா பயணத்துலேருந்து வெளியே போயிட்டு வந்து அப்புறம் சினிமாலே இருப்பான், பட் நிறைய வேலைகள்லாம் செய்வான். ஆக்சுவலி அவன் வந்து ரொம்ப நாளைக்கு முந்தைய ஒரு கதை சொன்னான். இந்த கதை எனக்கு வேக தான் ஞாபகம். ஆனால் வந்து சார் இந்த கதை ஒரு நாய்களை பற்றி, அதுக்கு பின்னால் அதுக்கு முன்னால் இருக்க மனிதர்களை பற்றி அப்படின்னா கதை சார். இந்த போஸ்டர் பார்க்கும்போது அங்கே ஒரு 5-6 மனிதர்களும் இங்கே ஒரு 7-8 நிஜ மனிதர்களும் இருந்ததை பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த நிஜ மனிதர்களுக்காக ஒரு கிளாப் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஒரு மேடையில் போய் என்ன பேசுறது அப்படின்றது வந்து பெரிய குழப்பம். ஆக்சுவலாக அது எப்படி ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியல. அப்போ பார்க்கும்போது நான் பார்க்கும்போது இந்த கண்கள்லையும் அந்த கண்கள்லையும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். அந்த கண்களில் ஒருத்தன் வந்து ஒரு ப்ரொடியூசர் பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு இருக்குது. அங்கே ஒரு வில்லன் ஒருத்தர் இருக்காரு, மலையாளத்துல இருந்து வில்லனாகவே வந்த மாதிரி இருக்காரு. இந்த பாண்டியராஜன் படத்தில் நான் தான் வில்லனாக நடிக்க வேண்டியது. ஆக்சுவலாக அவர் நடிக்கிறாரு. அது மாதிரி நிறைய குழந்தைகள் நிறைய வந்து அவங்க கண்களில் வந்து ஏதோ ஒரு பரிதவிப்பும், ஏதோ ஏதோ ஒன்று சம்திங் அப்படின்னு இருக்கு. ஒரு நகரத்தை சார்ந்த நாகரிகத்தை சார்ந்த நிறைய விஷயங்கள் அந்த கண்கள் இருக்கு. அந்த கண்களை பார்க்கும்போது 3 விஷயம் தான் அதில் தெரியும். ரேஜ் பார்த்தேன், அதாவது ப்ரைமல் எமோஷன், கோபம் கூட கிடையாது. ரேஜ் இட்ஸ் கால்ட் ரேஜ். நாய்களோட ரொம்ப பழகியிருக்கேன், நாய்களோடய வாழ்ந்துருக்கேன். இன்னைக்கு நாய் எல்லாமே இருக்கிறேன். நாய்கிட்ட இருந்து நிறைய கற்றுருக்கேன். நான் தனிமையில் சின்ன வயசில் நான் தனிமையில் இருக்கும்போது எனக்கு வந்து மணின்னு ஒரு நாய் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆதர்சமானது. ஒரு வெள்ளை கலரில் பெருசாக, தலை பெருசாக, அந்த மாதிரி நாய் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. கிராமங்களில் மணி எல்லா நாய்களும் மணியை தான் கூப்பிடுவாங்க. சொல்லப்போனால் எங்களை வழக்கம், அது வீட்டுக்கு முன்னாலே இருக்கும். அது பியூட்டிஃபுல். அப்போ அது வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு தெய்வமாக தான் இருக்கும். குழந்தைகளை பார்த்துக்கும், பாம்பு பூச்சி வராது, ஏதோ நாங்கள் உணவை பரிமாறிப்போம். ஒரு ஆதி தகப்பன் போல் எங்கள் கூட எப்பயுமே ஒரு நாய் இருந்துகிட்டே இருக்கும். நல்ல ஞாபகம். ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு நாள் காணோம். நான் தேடினேன் போயிட்டு, எங்கம்மான்னு கேட்டால் எங்கள் பாட்டி சொன்னாங்க வந்து இல்லை, அதுக்கு வந்து மனநிலை பாதிச்சிருச்சு, அதை கொண்டு போய் கொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. நான் ரொம்ப ஓடினேன். எங்கள் ஊரில் அதை கொல்றதுக்கே ஒருத்தர் இருந்தார். அது கொல்லலை, அது கிட்டத்தட்ட ஒரு கருணை கொலை தான். ஒரு சாக்கில் அதை வந்து பிடிச்சி உள்ளே போட்டு ஒரு கடப்பாறையினால் அடித்து அதை கொண்டு என்னால் மறக்கவே முடியல. நான் அதுலேருந்து பெட்டுங்களை நான் பக்கத்தில் போனதே கிடையாது. நான் என் அசிஸ்டன்ஸ்லாம் கேட்பேன். என் அசிஸ்டன்ஸில் 2 பேர் ரொம்ப பெட்டோட, வெங்கட்னு ஒரு அசிஸ்டன்ட், நான் ரொம்ப அறிவானவன். அவன் வந்து 2 நாய்களை அவன் வீட்டில் அது ஒரு பெரிய பெட்டு மாதிரி 2 பெட்டு கொடுத்து அதை பற்றி பேசுகிறது தான் அவனுக்கு வேலை. அவன் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த நாய்களை பற்றியே பேசிட்டு அந்த 2 நாய்களும் என்னையும் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அப்போ அதை பற்றியே பேசுகிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இப்போ என்ன பண்ணால் ஒரு படி மேலே போயிட்டு அதுக்கு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நான் ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் ரீ ரெக்கார்டிங் பண்ணுறது கூட பார்க்கல. ஆக்சுவலாக
அப்போ எனக்கு ஒரு யோசனை, ஏன் இந்த 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 குழந்தைகள் வந்து இந்த நாய் மேலே இவ்வளவு. நான் வரும்போது படித்தேன், எங்கே அந்த டாக் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்து அதுக்கு வந்து அதுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. அந்த எட்டிமாலஜிக்கலாக டோர்கா அப்படின்றாங்க. அந்த டோர்கான்ற வார்த்தை இப்படி வந்துச்சுன்னே தெரியல லாட்டினில். நான் யோசிச்சிட்டே வந்தேன், எப்படி வந்திருக்கும் ஆதி மனிதன். கடவுளால் படைக்கப்படாத மனிதர்கள் சில பேர் வந்து டார்வின் விதிப்படி மரங்களிலிருந்து கீழே இறங்கி சவான்களால் நடக்கும்போது அவன் எல்லா மிருகங்களையும் கொன்னுட்டு அதை திங்கணும் அல்லது தன்னை பாதுகாக்கணும்னு தான் வந்திருப்பான். புலிசிங்கங்களை திங்க முடியாது, ஓநாய்களை திங்க முடியாது. ஓநாயினுடைய இனம் தான் அது. ஓநாயினுடைய வழித்தோன்றல் தான் நாய்கள். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அது பார்த்தவொடனே தெரியும். கேனைன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அப்போ எப்படி அந்த மனிதன் வந்து அந்த காட்டை வந்து பயந்து 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 ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும்போது பாம்பு இருக்கும், பூச்சி இருக்கும், உணவை தேடி போகணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், தாய் தந்தையை பார்த்துக்கணும், இரவானா நெருப்புக்கு கட்டைகளை சேகரிக்கணும், நெருப்புக்கு கல்லை தேடணும். அப்படிங்கும்போது எப்படி ஒரு ஓநாய் எப்படி அது ஒரு மனிதனை சார்ந்து வந்திருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப டிரான்சிஷன். அந்த டிரான்சிஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது நம்ம வந்து சினிமா மொழியில் அதிகமாக யூஸ் பண்ணுறது, ஒரு கதையில் ஒரு கதாநாயகன் ஒரு இடத்துல இருந்து மாறி வரலாம் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டிரான்சிஷன் பார்த்தேன். திடீர்னு கடவுள் தோன்றார், திடீர்னு பிள்ளையார் தோன்றார். எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. நான் நிஜமாகவே முதல் தடவை நான் பிள்ளையாரை பார்த்தேன். நண்பர்களே, ஆதி கலைஞர்கள் ஐயா அவர்கள் நம்ம பார்க்கும்போது ரொம்ப நம்ம எதுவும் சும்மா அது சிரிச்சுட்டு பார்த்த மாதிரி இருப்போம். பிள்ளையார் இது வரைக்கும் பார்த்துருக்கோமான்னு தெரியல. பிள்ளையாருக்கு எப்படி ஒரு வடிவம் வந்ததுன்னு தெரியல. யாரோ எழுதுனாங்க, எப்படியோ எழுதப்பட்டிருக்கும். அது புனைவா அல்லது புனைவு இல்லையா அப்படின்றது தெரியாது. ஆனால் நெஜ பிள்ளையார் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு துண்டை சுருட்டி, அதுதாங்க, அதான் பொயட்ரி, அதுதான் கிரேட்டஸ்ட் ஆர்ட். ஐ வாஸ் அஸ்டவுண்டட். அப்போ அந்த ஒரு ஓநாய் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக ஓநாய் எப்பயுமே நான் பார்த்துருக்கேன். ஓநாய் வந்து நான் வெளிநாடுகளில் போகும்போது பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம், ஆமாம் ஒரு 18 வருஷம் மசனங்குடியில் போயிட்டே இருக்கும்போது நான் ரொம்ப பார்க்க ஆசைப்பட்டது. நான் வந்து விலங்குகளை போய் நான் காட்டுக்குள்ளே பார்க்குறதில்ல. எனக்கு என்னமோ எல்லாருமே இந்த சஃபாரின்னு சொல்லுவாங்க, பட் ஐ டோன்ட் பிலீவ் தட். ஏன்னா அது இருந்த இடத்துல நம்ம போயிட்டு அதை போய் ஒளிஞ்சு நின்று பார்க்குறது, ஜீப்பில் நின்று பார்க்குறது, லைட் அடித்து பார்க்குறதுன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. அதை எப்பயாவது வரும்போது என் நண்பர் வீட்டில் தங்கியிருக்கும் போது அந்த காட்டில் போய் வந்துட்டு போகும்போது நான் பார்ப்பேன். அப்போ இந்த 16-17 வருடங்களில் நான் பார்க்காத ஒரு யானைகள் பார்த்துருக்கேன், புலிகள் பார்த்துருக்கேன், எல்லாமே பார்த்துருக்கேன். நான் பார்க்காத ஒரே ஒரு வந்து சென்னாய் தான். அந்த சென்னாய் நான் ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு அனிமல். அது மனிதர்கள் கண்டு அது தோணாது. அப்போ ஒரு நாள் நான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நான் ஒரு மத்தியானம் போகும்போது 2 நாய்கள், சென்னாய்கள். இப்போ நாயின்னு சொல்லும் போது இந்த சமூகம் வந்து அதை ஒரு கீழே தான் பார்க்குறாங்க. நான் அந்த தோணையில் பேசலை. அந்த 2 உருவங்கள் நம்ம கொடுத்த பேர் இது. பைரவர்கள் வேணால் சொல்லலாம், ஆதி பைரவர்கள் வேணால் சொல்லலாம். அவங்க 2 பேர் நடந்து போனதை பார்த்தேன். நான் பிரேக் போட்டுட்டேன், அது அப்படியே நடந்து போகுது. அந்த 2ம் அந்த காட்டுக்குள்ளே ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகும்போது நான் பார்த்தேன். அந்த மனிதன் போட்ட அந்த பாதையிலே அந்த அந்த அஸ்பால்ட் அந்த ரோட்டில் வந்து 2 பேர் நடந்து போகிறாங்க. அதேமாக அது வந்து காதலும் காதலியாக, கணவனும் மனைவியாக தான் இருக்கும். என்னை பார்த்து அப்படி ஒரு அந்த வண்டியை பார்த்துட்டு, ஒரு அசிங்கமான அந்த ஜீப்பை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போகிறாங்க. அந்த ஒரு செகண்ட் தான் நான் பார்த்துருக்கேன். அப்படி அந்த காட்டுக்குள்ள ஒரு நாய்களை பார்த்து, செந்நாய்களை பார்த்து பயப்படுற மிருகங்கள் என்னன்னா, எல்லா மிருகங்களும் பயப்படுமா. யானை முதற்கொண்டு பயப்படுமா. ஒரு செந்நாய் எப்படி வேட்டையாடும் அப்படின்னா, ஒரு புலியை துரத்திட்டு வந்து 4 பக்கம், எப்பவுமே சென்னாய் ஒரு 10-15 பேர் தான் வருவாங்க. அதாவது நீங்கள் ஆர்ட் ஆஃப் வார் படிக்கணும்னா சென்னாய் படிக்கணும். அது எப்படி ஸ்ட்ராட்டஜினா, ஒரு 10-12 நாய் வந்து அது சுற்றின உடனே விரட்டி ஓடுமா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் விரட்டுமா, பின்னாடி போயிட்டே இருக்குமா. கடைசியில் அந்த புலியோ சிறுத்தை ரொம்ப டயர்டாகி ஒரு மரத்தில் ஏறிக்குமா.
அந்த மரத்தில் ஏறினோன்னா இது நடக்கும். அது வந்து ஒரு 5 மணி நடந்துச்சுன்னா அந்த நாய்கள் அந்த மரத்துக்கு கீழே அப்படியே 10 நாள் அப்படியே உட்காந்துடணும். ஒரு அந்த இரவு ஃபுல்லாக உட்காந்துடணும் அந்த 10 நாய்களும். காலையில் ஒரு 6 மணிக்கு இன்னொரு 10 நாய்கள் வந்து இவங்களை ரிலீவ் பண்ணுவாங்க. இவங்க எந்திரிச்சு போவாங்கன்னா அந்த 10 நாய் உட்காரணும். அன்னைக்கு இரவு ஃபுல்லாக உட்காந்துமா. மறுநாள் இரவில் அது அந்த சிறுத்தை மயங்கி கீழே வந்துடும். அதை உணவாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கும் தான் தின்று மீதியை தன் தொண்டைக்குள் வைத்துக்கொண்டு தூரத்தில் இருக்கும் அந்த 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த மரப்பொந்துகளில் அல்லது மலை பொந்துகளில் ஒளிந்திருக்கும் அந்த மனைவி மக்களுக்கு, தாய் தந்தையருக்கு கொண்டு போய் கக்கி அதை வந்து கொடுக்கணும். ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து பிராணிகளை ஒத்து பார்க்கறத வந்து தவறிட்டோம், அல்லது மனிதர்களை ஒத்து பார்க்கறத தவறிட்டோம். இந்த கண்களை ஒத்து பார்த்தீங்கன்னா அந்த கண்களில் வந்து தி மோஸ்ட் அனிமலிஸ்டிக்கான ரொம்ப தேவையான ஒரு வனத்தை பாதுகாக்கிற அந்த 3 பார்வைகள் இருக்கும். ஒன்று ரேஜ், அதுக்கப்புறம் புரியாத தன்மை, என்ன நடக்குது நம்மளை பற்றி, என்ன இங்கே அழகுன்னு ஒரு படம் பண்ணுறாங்களா, நம்ம என்ன பண்ணுறோம். ஏன்னா எல்லாருமே நடிக்கலாம், ஏன்னா எல்லாருக்குமே வந்து சிவாஜி ஆகணும், கமல்ஹாசன் ஆகணும், அப்படி ஆகணும் ஆசை ஆகணும். ஆனால் அதை நடிக்க வைக்கும்போது அது என்ன பண்ணும் ஆக்சுவலாக வந்து அதுக்கு டேக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே டேக் இது நல்லா கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கேமரா கொண்டு போயிடுச்சு, வி ஹேவ் டு வெயிட். நான் ஒரு தடவை 2-3 தடவை நாய்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேக்கெல்லாம் சொல்ல முடியாது. அங்கே போய்ட்டு நீங்கள் மூட அவுட்லாம் ஆக முடியாது, அது மூத்திரம் அடிச்சிடும். ஸோ யூ ஹேவ் டு வெயிட் பேஷண்ட்லி, யூ ஹேவ் டு. அப்புறம் அதுக்கு ஸ்கிரிப்ட் வேறு மாதிரி எழுதணும். இப்போ இங்கேருந்து அதை வரணும் அப்படின்னா அது டாக்டர் எனக்கு சொல்லி சார் இது வரணும் அப்படின்னா அவர் டாக்டர் இங்கே நிற்பார், அது வரும் ஏதோ சொன்னோன்னே. சில டைம் கோமாய் போட மாதிரி அப்படி கூட போயிடும் ஆக்சுவலாக. தென் வி ஹேவ் டு வெயிட். அப்புறம் தென் வி ஹேவ் டு வெயிட். நான் ஒரு நாள் தான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நடிகர்கள் முன்னால் நடிக்கவே தெரியாது அந்த ரேஜ், புரியாத தன்மை, அதுக்கப்புறம் 3வது பார்வையாக இங்கே ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் கருணையை உள்ள பார்க்கலாம். நம்ம எல்லாம் சொல்கிறோம் கருணை வந்து மனிதருக்கு சொந்தமானது, கருணை விலங்குகளுக்கு சொந்தமானது. ஒரு 4 நாளைக்கு முந்தி என்னுடைய அசிஸ்டண்ட்டு நிவேதிதா ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி, ஒரு 8 வருஷத்துக்கு முந்தி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் முதுகில் அடிபட்டு 2 காலம் அவளால் வேகமாக நடக்க முடியாது. அவள் என் கூட தான் ஆக்சிடெண்ட்டாக இருக்கா. அவள் வந்து சொன்னான்ட்டு, சார் நான் நேற்று வந்து நைட்டு எங்கள் வீட்டுக்கு கீழே வெளியே வந்து ஒரு தெருநாய் இருக்குது சார். நான் எப்போ பார்த்தோன்னா அந்த பொண்ணு சாப்பாடு கொடுப்பேன். நான் வந்து நான் வாழாட்டேன், என்னை பார்த்து ரொம்ப பிடிக்கும், பக்கத்தில் ஒரு நான் தடவி கொடுப்பேன். என்னை படிக்கட்டை வந்து விடுங்கயா விடுங்க சார். மேலே 3வது படிக்கட்டை ஒரு குச்சி வச்சுருப்பான் கையில், அதை வச்சு நடந்து போவேன் 3வது மாடி. லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா மாடி ஏறி போகணுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, கால் கொஞ்சம் பலமாகணும். அப்போ நான் நேற்று போனேன் சார், என் பின்னாடியே உரசிக்கிட்டே வந்துச்சு. 2வது மாடி வரும்போது என்ற இப்படி பக்கத்தில் குறுக்க வந்துச்சு, எனக்கு பேலன்ஸ் ஆகி நான் வந்து கீழே விழுந்துட்டேன் சார். ஒரு 3-4 படி உருண்டு விழுந்துட்டேன். அப்போ விழுந்த உடனே என் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துச்சேன் அந்த டாகை. அதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்துச்சு, அப்படியே அது கண்ணில் பதட்டத்தை பார்த்தேன். அது அப்படியே ஒடுங்கி உடம்பெல்லாம் ஒடுங்கி இந்த என் மேலே வந்து பக்கத்தில் நின்றுச்சு. எனக்கு பயங்கர கோபம், நான் அடிக்கலான்னு குச்சியை ஓங்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு விழுந்து பழக்கம் சார், அதனால் எனக்கு பழக்கம். நான் எந்திரிச்சு அப்படியே கோபமாக போயிட்டேன். மறுநாள் காலையில் நான் ஆஃபீஸ்க்கு வந்து கதவை திறந்தேன் சார், வெளியே நின்றுச்சு, என்னைய பார்த்துச்சு. நான் பார்த்து சிரித்தேன், அது அப்படியே ஓரமாக ஒதுங்குச்சு. நான் அப்படியே நடந்து 3வது மாடியிலேருந்து அந்த 8 படிக்கட்டு கீழே இறங்கி வந்தேன். அது மேலே நின்று பார்த்துச்சு. அடுத்த 8 படி கீழே வந்தேன் சார், அது அந்த 8வது படியில் கீழே வந்து நின்று பார்த்துச்சு. அடுத்த 8வது படி வரும்போது அதுக்கப்புறம் 8 படியில் வந்து பார்த்துச்சு சார். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கீழே அந்த ரோட்டுக்கு வந்த மாதிரி என்னை தூரத்துக்கிட்டே பார்த்துச்சு சார். அந்த கண்களில் பெரிய சாரியும் பெரிய தாய்மையும்
பெரும் கருணை இருந்துச்சு சார் சொன்னான். நண்பர்களே, நான் சொன்னேன், நான் படித்த எல்லா புத்தகங்களோட கருணை இதுதான் நான் படிச்சிருக்கேன். நான் படித்த எல்லா டால்ஸ்டாய் கதைகளையும் கூட இந்த 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 ஈவெண்ட் தான் எனக்கு பெருசாக பட்டுச்சு. இதை நான் பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நான் வந்தேன். ஆக்சுவலாக நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த டாகை பற்றி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பேசும்போது, என்னோடய அசிஸ்டன்ஸ்லாம் பேசும்போது அதிகமாக நாங்கள் பேசுகிறது பேரன்பை பற்றியும் கருணைகளை பற்றி தான். அது தவிர வேறு எதுவுமே பேசலை. ஒருவேளை அவனுக்கு வந்து நாய்களை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கான். படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக அதில் ஒரு பெரும் கருணை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு படம் எடுத்து இந்த படம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு அது பெரிய ஆர்ட் ஃபார்மாக ஆகுறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு கூட நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நியூஸ் கேட்டுச்சு. அதாவது ஒரு திரைப்படத்தை பார்க்க போகும்போது அந்த திரைப்பட நடிகர் அங்கே வந்து அதனால் மக்கள் வேகமாக ஓடி போயிட்டு ஒரு பெண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அதுக்கு அந்த கதாநாயகனுக்கும் அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டுருவான் அந்த குழந்தை. நடிகர்கள், சினிமாக்காரர்கள் எப்பொழுதுமே நாங்களும் ஒரு நாய்களை போலதான். ஏதோ இந்த கிராமத்தில் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்து இந்த இப்போ கலைகள் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இதை பண்ணி இதை பாருங்கள், இப்படி நாங்கள் ஆடி காட்டுறோம், இப்படி பாடி காட்டுறோம், நீங்கள் கொஞ்சம் கைத்தட்டுங்க. இந்த மனிதர்கள் நீங்கள் வந்து ஆடினவங்க கொஞ்சோண்டு கைத்தட்டினா போதும், அவங்க வாழ்க்கை போகும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் மாறி எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம், உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் கார் வாங்குறோம், உங்கள் காசை வச்சு தான் எல்லாம் பண்ணுறோம். நான் கொஞ்ச நாளுக்கு முந்தி வந்து ஏதோ ஒரு பெரிய படம், அந்த படம் ஃபெயிலியர் ஆகும்போது நிறைய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக அதை வந்து விமர்சனம் பண்ணி பேசி அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் என்னுடைய அசிஸ்டண்ட்டாக தான் சொல்கிறேன், இந்த படம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில், நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த பத்திரிகைக்காரரும் பார்வையாளர்களும் இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த படத்தில் நியாயமும் தர்மமும் இருந்தால், ஏன்னா அவங்க உரிமை இருக்குது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அசிஸ்டண்ட்டாக வேறு விளையாட மேடையில் சொல்லியிருப்பானான்னு தெரியல. ஆக்சுவலாக அதில் ஒரு உண்மை இருந்தால் கூட போதும், தலைவர் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் சில அசதி, ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப அசதியாக இருக்குது, நான் பார்க்க தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவ்வளோ படங்கள் இருக்குது. வாழ்க்கையில் வந்து 1.25 வினாடியில் பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்குது, 24 hours பார்க்குறோம். இதெல்லாம் மீறி நம்ம ஒரு நரேட்டிவ் சொல்லும் போது அந்த நரேட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க, கேட்குறாங்க. நம்மளும் படித்து வளர்கிறோம், அவங்க 200 மடங்கு அவங்களும் பார்த்து படித்து வளர்கிறாங்க. ஸோ ஒரு படம் அவங்களுக்கு நல்லா இருக்கும்போது ரொம்ப கோபம் வந்துடுது, வெகுண்டு வந்துடுது. அவங்களால ஒரு கேமரா கொண்டு போய் காட்டிடுறோம், அதில் அந்த மனிதர்கள் வந்து தவறாக சில வார்த்தைகள் பேசுகிறாங்க. அது பெரும் மனசு வருத்தத்தை. நடிகர்கள் நீங்கள் கொஞ்சம் கருணையோடு பார்த்துக்கணும். இந்த சொல்கிறதுக்கு நான் அச்சப்படலை. நான் கங்குவா படம் நான் பார்க்கல, இருந்தாலும் அந்த படத்தை பற்றி விமர்சனம்லாம் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கருணையோடு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சூர்யா போன்ற ஒரு நல்ல நடிகர், ஒரு அழகான நடிகர், நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும் எல்லாரையும். அவங்களெல்லாம் ஒரு சிவகுமார் மாதிரி ஆளுங்களை நல்லா யூஸ் பண்ணுறது. இன்றைக்கி நம்ம கையில் வந்து சிவாஜியில், நம்ம கையில் வந்து எம்ஜிஆரில் பெரிய பெரிய ஆளுங்கள், அவங்களோடலாம் பணியாற்றிய ஒரு சிவகுமார் ஒரு மனிதன் இருக்கான். எவ்வளோ முக்கியமான மனிதர் நம்மளுக்கு. அவங்க வீட்டில் வந்த ஒரு 2 குழந்தைகள் ரொம்ப நல்லது. இப்போ நான் ஒன்று விமர்சனம் பண்ணேன், அடுத்து நீங்கள் சூர்யாவுக்கு கதை சொல்ல போகிறீங்க. நான் சொல்லவே போகிறதில்ல. ஆக்சுவலாக படம் கொடுத்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். பட் நான் கருணையோடு பார்க்க சொல்கிறேன். ஏன்னா கருணையை பற்றி பேசும்போது நான் கருணையோடு வரேன். ஒரு படத்தை வெற்றி பெறதுக்காக இந்த குழந்தைகள் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது சொல்லி உங்கள்கிட்ட வந்து மடி விரிக்கலை. கிட்டத்தட்ட வாழ்க்கையை மறந்துட்டு வேலை செஞ்சு கொடுக்கும். அப்போ ஏதோ சின்ன ஒரு பேலன்ஸ். ஆக்சுவலி அதாவது ராக்கெட் இன்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க, ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு 24 மணி நேரம் ஒத்த சிந்தனையோட கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸோட ஒரு ராக்கெட்டை டிசைன் பண்ணும்போது அது ஏதோ ஒரு சின்ன ஒயர் கொஞ்சம் பிரிஞ்சால் கூட அது வானிலை வெடிச்சது. ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி தான் சினிமாவும் பார்க்குறோம். ஒரு சினிமாவும் ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் தான். ஒரு 500 கலைஞர்கள் கான்ஸ்டன்ட் விஜிலண்டோட
ஒரு திரைப்படத்தை அப்படியே ஒரு சின்ன சின்ன இலையா பண்ணுறோம். சில டைம் ரொம்ப அங்கே அந்த அந்த மூத்த கலைஞன் ஒருத்தர் இருப்பான், அந்த டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவன் வந்து ஒரு ஒரு இறப்பை நோக்கி போகிற அளவுக்கு போகும்போது தான் ஒரு படைப்பு உருவாகுது. அவன் அங்கே செத்து போவான் கடைசியில். அந்த அந்த நாளில் வந்து ஃபைனல் அந்த ஷாட் முடிஞ்சு அந்த 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 ஃபைனல் மிக்சிங் முடியும் போது பார்த்தீங்கன்னா, வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்குது. ராஜீவ் மேனன் சொன்னதான் ஒரு யாரே அது ஃபைனல் ஏதோ உள்ளே போகும்போது யாரே அது கீழே பட்டு கிடக்குறா அப்படி செருப்புக்குள்ளே இருந்தேன் சார், ஒரு பேர் பாலான்னு சொன்னாங்களாம். அதுதான் சேது பாலா. செத்து போகிற டைம் அந்த அந்த டைமில் தான் அந்த படம் உருவாகுது ஆக்சுவலாக. அப்போ ஒரு படம் உருவாகும் போது நம்ம வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப உரிமை இருக்குது. ஏன்னா நீங்கள் 150 ரூபா கொடுக்குறீங்க. அப்புறம் ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் எல்லாம் சினிமா தெரிஞ்சவங்க. நான் நான் சொன்ன சித்திரம்பேசரி பார்த்து நான் கதை சொன்னேன், ஏவிஎம்மில் சொன்னேன். அது நல்லா இருக்குன்னு சொன்னவர் அங்கே உட்காந்துருக்கார், வெள்ளை சட்டை போட்டார், துளசி பண்ணார். அவர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் நல்லா இருந்திருக்க மாட்டேன். ஸோ அவங்க தான் பத்திரிக்கை தான். நம்மளும் அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். இது 2 பேரும் கையை கோர்த்து படங்கள் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டினாலும் அதில் இல்லையா இப்படி பண்ணலாயா இப்படி பண்ணியிருக்கணுயா அப்படின்னு சொல்லலாம். சினிமாவை எல்லாருக்கும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா சினிமா மட்டும்தான் அறத்தையும் அழகையும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ், வாட். எனக்கு வந்து நீங்கள் நைட் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. இந்த படம் இந்த மனிதர்களுக்காகவும் அந்த நடிகர்களுக்காகவும் ஓடணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். நான் வரும்போது ரொம்ப டயர்டாக வந்தேன். ஆனால் ஒரு 200 நாளுக்கு வந்து நான் சக்தியோடு இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த மனிதர்கள் வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். இந்த பர்ஃபார்மன்ஸை யார் டிசைன் பண்ணான்னு தெரியல. மேபி என்னுடைய டைரக்டர் டிசைன் பண்ணான்னு தெரியல. ஏன்னா ஹூ அவர் டிசைன் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப ஒரு அறிவான, ரொம்ப மனதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர்கள் தான் இந்த மாதிரி சொல்ல முடியும். ஐம் ஸோ மூவ்டு பை தம், ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு தம். இந்த படம் ஓடணும்னு நான் மனிதர்களை கேட்டுக்கிறேன். இந்த படம் நியாயமாக இருந்தால் ஓடும். இந்த சக்தி பயப்படாத, இல்லைன்னா அடுத்த படம் பண்ணுவோம், அதையும் ஒழுக்கமாக பண்ணுவோம். அதான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது, இந்த படத்தில் ஏதோ ஒரு கருணை இருக்குது, இந்த படத்தில் ஏதோ ஆரம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. தயாரிப்பாளர்களுக்கு, இயக்குனருக்கு, கூட நடித்த நடிகர் எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நிறைய பேசணும் இந்த படத்தில் அப்படின்ட்டு நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் இடையில ஒரு படப்பிடிப்பு நடுவில் அனுமதி வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. சாலிகிராமத்துலாம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. நான் 8 மணிக்கு வந்துடுவேன்னு சொன்னேன். அநேகமாக ஷார்ட் ரெடியாக இருக்கும். போனோடனே போய் உள்ளே வந்து நடிக்கிறேன் கேமராக்குள்ளே. இந்த படத்தில் எனக்கு என்னோடய கதாபாத்திரம் வந்து நான் ஹீரோவோட தாய்மாமனாக நடிச்சிருக்கேன். படத்துக்குள்ளே ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். அப்புறம் இந்த கதை இயக்குனர் சக்திவேல் வந்து எனக்கு அவர் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும். ஒரு படம் வந்து ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போது இருந்து எனக்கு அவரை தெரியும். அதனால் எல்லா படத்துலையுமே கூப்பிட்டார். பயங்கர கவனிக்கும் ஒரு ரோல் கூப்பிட்டுருந்தாரு. அப்போது வந்து சூழ்நிலையால் அது பண்ண முடியல. இதில் வந்து முக்கியமான ஒரு ரோல் அவரோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியாத நிறைய சம்பவம் இருக்குது. அதெல்லாம் வெளியில் சொல்லலாமா இல்லையான்னு ரொம்ப நாளாக ஒரு யோசனை. ஏன்னா இது மிஸ்கின் சார் பேசும்போது நிறையா கொஞ்சம் இது மனிதர்கள் அப்படிலாம் மாற்றி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த டேம் வந்து கரெக்டாக இல்லையான்னு புரியல. இது புது வழியில் மைக்கில் பேசலாமான்னு தெரியல. அப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை சொல்லிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் எப்படியும் மாட்டேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மாட்டிக்கிறோம் அப்படின்ட்டு தான். ஏன்னா அவருக்கு நடந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்தால் சின்ன பையன் எங்கள் ஊரில் ஒரு நாய் இருந்தது. எனக்கு அப்படி சொல்லி தான் பழக்கம். ஆனால் அதுக்கு ஒரு பேர் வச்சுருந்தேன், கருப்பு. அது பேர் அது ஃபுல் பிளாக்ல இருக்கும். இருட்டிலலாம் இருந்தால் தெரியவே தெரியாது. அது வந்து எங்கள் பெரியப்பா வீட்டில் இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு வந்து நாய் வளர்க்குறது பிடிக்காது. ஏன்னா அது வந்து ஒரு நாள் என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம இருக்கும்போதே அது நம்ம விட்டு பிரிஞ்சு போவோம். அதனால் அந்த சோகத்தெல்லாம் நம்மளால் தாங்க முடியாதுன்ட்டு அவர் வந்து அது மேலே விருப்பப்பட மாட்டார். நாய் வளர்க்குறது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காதனால எங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறா. எனக்கு நாய் வந்து பர்சனலாக பிடிக்கும். அப்போ இது எங்கள் பெரியப்பா எங்கள் ஊரில் ஒரு முறையில் பெரியப்பா இருக்கிற வீட்டில் இருக்கிற அது வந்து அது என்னமோ தெரியல, என் மேலே பயங்கரமான பாசம்.
நல்லா வளர்ந்துச்சுக்கிட்ட ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்கும். அது நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு இதில் பருவத்தில் இருக்கும்போது அதே மாதிரி அதுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ என்ன, அது வேறு யாருமே அதை நெருங்கவே முடியல. கிட்டத்தட்ட ஊரில் ஒரு 10-13 பேரை கடிச்சிச்சு. இப்போ ஒட்டுமொத்த ஊரும் அந்த நாய்க்கு எதிராக திரண்டு நிற்கிது, இந்த நாயை கொன்னே ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட அந்த நாயை நெருங்க முடியல, ஏன்னா கடிக்கிறது, யார் வேணாலும் கடிக்கிறது. இப்போ அவங்க வீட்டில் ஒப்புதல் வாங்கினாங்க. சரி, இதை நாங்கள் வந்து இதான் என்ன சொல்கிறது, மக்களை காப்பாற்றுறதுக்காக இதை கொல்ல போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அப்போல்லாம் வேறு இந்த மாதிரி ஊசி போட்டு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அப்போல்லாம் இல்லை. எங்கள் ஊரில் கிராமத்துலலாம் அந்த வசதியெல்லாம் இல்லை. நான் ரொம்ப ஒரு 10-12 வயசில் இருக்கும்போது. அப்போது என்னை மட்டும் அது கடிக்கவே இல்லை, என்னை மட்டும் அது ஃப்ரெண்ட்லியாகவே வச்சுருக்கேன். எனக்கு அது புரியவே இல்லை. இப்போ என்னென்னா, மொத்த ஊரும் சேர்ந்துக்கிட்டு என் மேலே ஒரு கோரிக்கை வைக்கிது. கோரிக்கைன்ற ஒரு நிர்பந்தம். நாங்கள் வந்து ஒரு எலி பாசாங்கத்தை வந்து தருவோம், அது நீ கொடுத்தா தான் சாப்பிடும், அதனால் நீ தான் கொடுக்கணுன்ட்டாங்க. இப்போ வந்து இட்லியில் வெட்டி அதுக்குள்ளே வச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பயமாக பதட்டமாக இருக்குது. நான் தான் கொடுத்து ஆகணும், ஏன்னா வேறு யாரும் கிட்ட போக முடியாது. நான் வந்து வேறு வழியே இல்லை, கொடுத்துட்டேன். அது ஒரு பெரிய ஊர் மொத்தமாக சேர்ந்து ஒரு கலவரம் ரேஞ்சுக்கு செயல்படுறாங்க. எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்புறம் வந்து மாடு குடிக்கிறதுக்காக வச்சுருக்கிற தண்ணியெலாம் வந்து மூடி போட்டு மூடுறாங்க. ஒரு பரபரப்பாக இயங்குது. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஃபுல்லாக அலர்ட் ஆகுது ஊரே. எனக்கு இது ஏன்னு தெரியாது. அப்புறம் தான் சொன்னாங்க, இந்த எலிவாசனம் சாப்பிட்டுருச்சுன்னா தண்ணியை குடிச்சா பொழைச்சிக்குமா, அதனால் தண்ணி குடிக்க விடாமல் இருக்குது. ஊருக்குள்ளே எங்கெல்லாம் பொதுவான இடத்துல தண்ணி திறந்துருக்கு எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி இப்போ அலர்ட்டை கையில் கட்டையோட அங்கங்கே திருமுகல எல்லாம் நிற்கிறாங்க. இப்போ இது யதார்த்தமாக என்ன பார்க்க வருது. இப்போ இந்த இட்லி நான் வச்சு கொடுத்துட்டாங்க, நான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை, கொடுத்துட்டேன். சாப்பிட்டுச்சு. இப்போ என்னென்னா, இவங்க எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க, இங்கேயும் போக முடியாது. அது சாப்பிட்டுட்டு என்ன ஒரு பார்வை பார்த்துருச்சு. என்னால் அதை கடக்கவே முடியல. நான் கொஞ்சம் எமோஷன். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா இடத்துக்கும் ஏமாற்றி தப்பிச்சு ஓடிட்டான். ஊருக்கு வெளியில் ஊத்துன்னு ஒரு குட்டை இருக்கும், அந்த குட்டையில் போய் தண்ணி குடிச்சிட்டான், தப்பிச்சிட்டான். இப்போ ஆனாலும் ஊர் இதுக்கு எதிராகவே தான் நிற்கிது. ஆனால் எனக்கு என்னென்னா, நல்ல வேளை என் கையால் அது சாரலை. அப்படி திரும்பவும் அந்த அப்ளிகேஷனுக்கே வந்தாங்க. இனிமேல் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி எங்கள் வீட்டிலலாம் வேறு என்னை திட்டினாங்க. அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா, எனக்கு தெரியாது இது தண்ணி குடிச்சா பொழைச்சிக்கொன்றது. இதெல்லாம் இவ்வளோ திட்டம் போட்டு நீ கொண்டு போய் வச்சுருக்கேன்னா எனக்கு தெரியாது. அவங்க கொடுக்க சொன்னாங்க, நான் தான் கொடுத்து ஆகணுன்ற இடத்த வந்ததுனால நான் கொடுத்துட்டேன். ரொம்ப சத்தம் போட்டாங்க, இனிமேல் அந்த பண்ணக்கூடாது, அது பெரிய பாவம் அப்படின்னு சொன்னதால நான் பண்ணல. அப்புறம் இந்த ஒட்டுமொத்த ஊர் ஒன்று திரண்டு எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் ஒரு திட்டமிட்டு அதை பிடிச்சி கடைசியில் தூக்கில் ஏற்றினாங்க. ஊரில் வந்து மாட்டு வண்டியில் தூக்கில் ஏற்றுவாங்க. அது கூட எனக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு பதட்டமாக தான் இருக்குது. சாதாரணமாக மாட்டு வண்டியில் சுருக்கு போட்டு கட்டி வச்சுருவாங்க, அந்த மூக்கால்னா அந்த மாடு கட்டுற இடத்துல கட்டி வச்சுருவாங்க. அப்புறமா பின்பக்கமாக இருந்த வண்டியை வாரிடுவாங்க, அந்த மூக்கால் அப்படி தூக்கிடும், அது துடிச்சு செத்துடும். இப்போ என்னென்னா, ஊருக்கு எல்லா மக்களையும் காப்பாற்றிட்டோம், ஒரு வெறிநாய் கடியிலேருந்து எல்லோரும் காப்பாற்றிட்டோம்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த நாய் செத்துருச்சு. இந்த சூழ்நிலையில் யார் பக்கம் நிற்கிறதுன்றது எனக்கு அப்போவே தெரியல எனக்கு. அது மாதிரி இந்த படத்துக்குள்ள ஒரு நான் நடித்த போதுலாம் பெருசாக அதுக்குள்ளே எனக்கு கதை தெரியும், எனக்கு தான் விஷுவல். நான் படம் ஃபுல்லாக பார்த்துட்டேன். அப்புறம் பார்த்தோன்னே எனக்கு அந்த பதட்டம் அதுக்குள்ளே தொட்டுருச்சு எனக்கு. அது மாதிரி நிறைய பேருக்கு அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேசணும் நாங்கள். அப்புறம் ரொம்ப சீரியஸாக போய்ட்டு கேரளாவில் ஷூட்டிங்லாம் நடக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். வெளியில் அதாவது ஷூட் முடித்ததுக்கப்புறம் ஹோட்டல் ரூம்க்குலாம் வந்துட்டு ஒரு நாள் வந்து எல்லோரும் கதவை சாத்திட்டு பிரியாணி பண்ணோம், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு 10-15 நாள் ஆச்சு நமக்கு இந்த ஒரு சாப்பாட்டு பிரியாத. நான் எப்போ என் வண்டியில் கிச்சன் வந்து காரில் டிக்கியில் இருக்கும், ஒரு எல்லாமே ஒரு மினிமைஸாக அப்படி வச்சுருப்பேன். ஆனால் ஒரு குக்கர் மட்டும் பெருசாக இருக்கும், ஒரு 10 பேர் வந்தால் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு குக்கரை அந்த ஹோட்டல்காரங்களுக்கே தெரியாமல் கடத்தி கொண்டு போய் உள்ளே வச்சு கதவை சாத்திட்டு முழு பிரியாணி உள்ளே வச்சு செஞ்சுட்டு திருப்தியாக அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டோம். ஸோ அந்த மாதிரியான நிறைய அனுபவம் இருக்குது படத்துக்குள்ளே வேலை செய்யும்போது இருந்த அனுபவம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு இருந்துச்சு, ஆனாலும் எனக்கு டைம் இல்லை.
ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் தனித்தனியாக பேர் சொல்கிறதுக்கும் எனக்கு நேரம் இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது காரணமாக இருந்த குணாநிதி அவர்களுக்கு நன்றி. குணா ரொம்ப சினிமா பயங்கரமாக நேசிப்பார். அதே மாதிரி வந்து கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு நல்ல நண்பர் எனக்கு. நாங்கள் வந்து சினிமா பேசுவோம், அரசியல் பேசுவோம், சமூகம் சார்ந்து பேசுவோம். எல்லாத்துலேயுமே வந்து மாற்று கருத்துக்கள் இருந்தால் கூட அதை ரொம்ப பண்போடு அவர் வந்து ரிசீவ் பண்ணிப்பார். இன்னொருத்தர் கூட அவரோட கேரக்டர் பற்றி சொன்னாங்க, ஒரு சிறந்த பண்பாளன்ட்டு. அது ரொம்ப உண்மை. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சபரீஷ், அவர் தோழர்னு வாஞ்சியாக கூப்பிடுறதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் சங்கமித்ரா, அவங்கள்ட்ட ஒரு பயங்கரமான ஒரு கெத்தான ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். ஐ அட்மயர் யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு நீங்கள்லாம் வந்து கூத்து கலைஞர்கள்னு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கும் தமிழரசனுக்கு நன்றி. இந்த படத்தில் செம்பன் வினோத் அவர்களுக்கு மனைவியாக நடிச்சிருக்கேன். தீக்ஷான்னு ஒரு சின்ன குழந்தை எனக்கு மகளாக நடிச்சிருக்காங்க. அவங்களும் ரொம்ப ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இசை அஜீஷ், நான் அந்த எல்லா பாடல்களும் திரும்ப கேட்டிருக்கேன். காளியம்மா சாங்கும் புலியாறு சாங்கும் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட். அண்ட் பிஜிஎம் ஆல்சோ அந்த படத்தை வந்து அவ்வளோ அழகாக எலிவேட் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப நல்ல டெக்னீஷியன்ஸ் இந்த ஃபிலிமில் இருக்காங்க. பாண்டிக்குமார் சாரோட சினிமாட்டோகிராஃபி வந்து வேற லெவலில் இருந்துச்சு. லொக்கேஷன்ஸ் முக்கியமாக, ஏன்னா தமிழ்நாடு கேரளா பார்டர்னும் போது ரொம்ப அற்புதமான லொக்கேஷன்ஸை வந்து கண்டுபிடிச்சி உழைச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ரொம்ப உழைச்சிருக்காங்க. அண்ட் ஷரத் ஆல்சோ இஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கவங்க அஜய் அண்ட் இதயா. நிறைய அடி வாங்கியிருக்காங்க, அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க. பாவம், ரொம்ப உழைச்சிருக்காங்க. ஒரு நல்ல கதை வந்திருக்கு. அண்ட் ஸ்ரீரேகா மேம், வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த படம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் சரி, டெக்னிக்கலாகவும் சரி, ஒரு ஹார்ட் வார்மிங் டேலாகவும் சரி, இது வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் காளி, ஐயோ, அதனுடைய சார் மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி அந்த கண்ணு, அதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல்சோ சார். அண்ட் ஃபைனலி மை டியர் டைரக்டர் சக்திவேல் சார். இப்படி ஒரு இயக்குனர் இருக்க முடியுமான்னு நான் வந்து ஸ்பாட்ல பார்த்துருக்கேன். ஹில் பி வெரி சைலண்ட், வெரி சைலண்ட். அவர் பேச மாட்டார், அவர் படம் தான் பேசும். கண்டிப்பா இந்த படத்தை பத்தி நீங்க எல்லாம் பேசுவீங்கன்னு நான் நம்புறேன். இங்க வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. இந்த படத்தை பார்த்து நீங்க வந்து இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. வந்து இருக்கக்கூடிய பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி. அதை எடுத்து நான் இங்க திருப்பி பேச போறேன். ஒரு மூவி, ஒரு சினிமானா அது ஒரு க்ரூவோட ஒரு முயற்சி. அந்த க்ரூவோட ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் அந்த மூவி பண்ணும்போது அதில் எவ்வளவு அவங்க பெருமைப்படுறாங்க, அவங்க எவ்வளவு அந்த சிரமம் அதை மூவிக்காக கொடுக்குறாங்க, அதை பற்றி அதே பேஸ் பண்ணி தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு மூவி க்ரூவை நான் அங்கே பார்த்ததே கிடையாதுங்க. நான் ஒரு ஃபேமிலியாகத்தான் பார்த்தேன். ஒரு ஃபுல் ஃபேமிலி அங்கே இருந்தாங்க. அதோட ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கு பின்னணியில் அதை பேக் சைடில் எவ்வளவு முயற்சி கொடுத்த ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேமிலிக்காக என்ன உழைப்பு கொடுப்பாங்களோ அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. நான் என்ன ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆர்டிஸ்டாக அங்கே பார்த்தது கிடையாது. ஏன்னா என்னையும் அவங்க கூட்டத்திலே சேர்த்துட்டாங்க. நான் சொல்கிறது கரெக்டா? உங்களுக்கு புரியுது இல்லை? தேங்க்யூ. அப்புறம் நாங்கள் இங்கே இருக்கிறோம், நீங்கள் அங்கே இருக்கிறோம். ஆனால் அப்போவும் நான் ஒரு ஃபேமிலியாகத்தான் சினிமா, ஒரு ஃபுல் ஃபேமிலியை நான் இங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் யாருக்காக ஒர்க் பண்ணுறோம், அந்த ஒர்க்கை மக்களுக்காக, அந்த ஒர்க்கை வந்து தேங்க்யூ, அந்த ஒர்க்கை வந்து மக்களுக்காக நீங்கள் தான் அந்த ஒர்க்கை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறீங்க. நாங்கள் என்ன சிரமம் அதுக்காக கொடுத்துருக்கோம் அதெல்லாமே நீங்கள் வழியாக தான் வெளியில் வர போகிறீங்க. அதுவும் ரொம்ப எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அது பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் உங்களையே பற்றி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்புறம் தன் குருக்களை, ஏன்னா குருவாக இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இந்த விழாவை, இந்த ப்ரோக்ராமை இங்கே நடத்திட்டோம். அதுவே ஒரு குருவுக்கு கொடுக்குற ஆதரவே ஒரு பிளெஸிங் மாதிரி தாங்க.
அப்போவே மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. ஏன்னா அவ்வளவு ஆர்டிஸ்டுகள் இருக்காங்கல்ல, வாழ்க்கை பூரா அவங்க கலைக்காக பொழிச்சுக்கிட்டு எத்தனை நாள் கழிஞ்சாலும் அவங்களுக்கு அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சில வேலைகளை எத்த முடியாம போயிருக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கு கிடைக்கிற பெரிய மதிப்பெண்ணா அந்த கைத்தட்டு தான், அந்த பாராட்டு தான். அவங்களை எவ்வளவு அடி வாங்கும்போது நான் ஐயோன்னு நான் கத்துக்கிட்டேன் அங்க இருந்தேன். ஐயோ, அப்போ என் பக்கத்துல இருந்த அவருக்கு சொல்லிட்டாங்க, இல்லம்மா வலிக்காது அவங்களுக்கு. அப்படிதான், நிஜமா சார் உங்களுக்கு வலிச்சிருக்கு சார். ஆனா அந்த வலியை தாங்கிக்கிட்டு அவங்க இங்க நின்று நம்ம எல்லாருக்காக அவங்க அப்படியே அவங்க ப்ரோக்ராமே அவங்க கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஐயோ, அதுக்கு அப்புறம் என்ன இந்த கூட்டத்துல சேர்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட யாரும் அவ்வளவு பேசுனது கிடையாது. ஏன் என்கிட்ட லொக்கேஷன்ல யாரும் பேச மாட்டேங்க. நான் மலையாளியான தமிழ்ல வராது, அதனாலதான் இல்ல என் மூஞ்சி அப்படியே இருக்குமா, அது கேரக்டரா தான் இருந்தோம். உண்மையில நான் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. அதுல ஒரே முழிப்பாக இருக்கும், கண்ணெல்லாம் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கும். ஒருவேளை என் பையன் பயந்துட்டாங்களோ போல இருக்கு, தெரியாது. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இங்க என்ன கூப்பிட்டு உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. அவ்வளவு பெரிய வெரி ஆனரபிள் பீப்புள் தே ஆர். அவங்க கூட இந்த வேதியில என்னை உட்கார வச்சு என் பேரை சொல்லி என் நடிப்பு நல்லா இருக்கேன்னு சொல்லிங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் சக்திவேல் சாரோட படம், அதுக்குன்னு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துலையும் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதை விட பெரிய அளவில் இந்த படம் வந்திருக்கும்னு எல்லார்கிட்டையும் இருந்து நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. நான் இந்த வரைக்கும் படம் பார்த்ததே இல்லை. எல்லாரும் சொல்கிறீங்க, நான் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஐயோ, நான் படம் பார்த்ததே இல்லைங்க, இனிமே தான் பார்க்கணும். உங்கள் கூடவே இருந்து நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்காக உங்கள் வாழ்த்துக்கள் தேவை, உங்கள் சப்போர்ட் தேவை, உங்கள் பிளெஸிங்ஸ் தேவை. அதே மாரி கடவுளோட பிளெஸிங்ஸ் இந்த ஃபுல் கார் டீமில் ஒவ்வொருத்தர் கூடயும் இருக்கிறேன். அந்த மாதிரி நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என் தமிழை நீங்கள் அப்படியே பொறுத்து இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.